ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல டேஸ்டான, ஒரு ருசியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ஒன்று நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி காளான் பிரியாணியும் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போகலாம். காளான், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் இருக்குது. அரிசி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நம்ம குக்கர் சூடான உடனே 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நல்லா காயட்டும். கொஞ்சம் நல்லா அந்த நெய்யெல்லாம் கரைஞ்சி நல்லா சூடாகணும். அந்த அளவுக்கு காயட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சு, நம்ம பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கீத்தாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. பொரியட்டெண்ணெய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொரியட்டும். அவ்வளோதாங்க. நம்ம கட் பண்ணிக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம காளானை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினுச்சு. நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. மூடி வச்சு வதங்க விடலாம். இப்போ காளானை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நல்ல ஒரு கம்மான வாசனையோட ஒரு நல்ல பிரியாணி ஒன்று நம்ம சாப்பிட போகிறோம். வெஜ் பிரியாணி.
கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இலையாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புதினா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினா வந்து சேர்த்து நம்ம வதங்க விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு கல் உப்பு கம்மியாக தானங்க நம்ம சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். தேவையானவங்க நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா வதங்க விடலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் தாங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து சில்லி பவுடர் கூட சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். அப்படியே மூடி வச்சு வேக விடலாம். காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். நாலு கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மூடி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், செம்மையாக வாசனை கும்மு கும்முன்னு சூப்பராக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் பார்த்துட்டே இருக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து கூடவே வந்து ரைத்தாவை ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நம்ம 65 போட்டிருக்கிறோம். இங்கே ரைத்தா ரெடியாக இருக்குது. வாங்க இன்றைக்கி சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நல்ல காரசாரமான சமையல்.